அம்மன்னஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். முயற்சியை விதையாக்கி நம்பிக்கையை உரமாக்கி வெற்றி பயிரை அறுவடை செய்வோம் அப்படிங்கிற பொன்மொழியோடு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 14/4/2025 திங்கட்கிழமை நமக்கு பிறக்குது. அதே மாதிரி சித்திரை மாதம் 1ஆம் தேதியை தான் நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் முடிந்து விஸ்வாவசு அப்படிங்கிற ஆண்டு நமக்கு பிறக்க இருக்குது. உலகத்துல உள்ள எல்லாருமே நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வாவசு அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள். வருட கிரகங்களான சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதை வைத்து தான் விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது கணிக்க போறோம். சனி பகவான் மார்ச் 29/3/2025 தான் திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு. சித்திர மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இதுவரைக்கும் மீன ராசியில இருந்துட்டு வந்த ராகு கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. கன்னிராசியில இருந்துட்டு வந்த கேது சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. இந்த கிரகங்களோட மாற்றம் உங்க ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் விரிவாவே நாம தெரிஞ்சுக்க போறோம். நிதானத்தை கடைபிடித்து லட்சிய மனதோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விஸ்வாவசு வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி 3 கிரகங்களுமே பெயர்ச்சி அடைகிறாங்க. தடைகள்ல இருந்து மீண்டு வர உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். கேந்திரத்துல ராகு கேது அமர்வது தொழிலையும் உத்தியோகத்திலையும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத குறைக்க போறாரு. குரு பகவானுடைய பார்வையாலையும் சனி பகவானுடைய பார்வையாலையும் உங்களுடைய ராசிக்கு இருந்துட்டு வந்த துன்பம் நீங்கி புத்துணர்ச்சி அப்படிங்கிறத பெறப்போகுது. குரு பகவானுடைய பார்வை இல்லாததால தற்சமயம் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே தடைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். கேந்திரத்துல ராகு கேது அமர்றதால பண வசதிகளை பெற்று தருவாங்க. ராகு 4ஆம் இடத்துலையும் சனி பகவானோடு அவர் இணைஞ்சிருக்கிறதால குரு பகவானுடைய பார்வை இருக்கு. அப்ப குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குருவோட அருளால கெடுபலன்களை குறைத்து தருவாரு. தொழில் ஸ்தானத்துல கேது இருந்து தொழில புதிய முன்னேற்றம் பெருக செய்வாரு. வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். சரியான பாதையை நீங்க தேர்ந்தெடுத்து போறதுதான் நல்லது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவது நல்லதல்ல. ஆன்லைன் முதலீடு செய்யும் பொழுது மட்டும் சற்று யோசித்து செய்யணும். முதலீடு போடும் பொழுது அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையும் வீட்டில் இருக்கிறவர்களுடைய ஆலோசனையும் கேட்டு செய்து அதன் பிறகு முடிவெடுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு 8ஆம் இடத்துல அமர்வது நன்மை தராது அப்படின்னாலும் மறைவிடத்திலிருந்து மறைவு இடங்களை பார்க்கதால உங்களுக்கு ஒரு சில நன்மைகளும் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் 1க்கு 10 லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ்பெறும் யோகம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு உண்டு. வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பு இந்த வருடத்தில் கிடைக்கும். பொருளாதார நிலை உயர்வு அப்படிங்கிறது உண்டு. வீடு, மனை, வாகனம் தொடர்பான இடங்கள்லாம் அனுகூலமான நிகழ்வு அப்படிங்கிறது உண்டு. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். கடன் வழக்கு, எதிரி தொகையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே சமரச பேச்சுவார்த்தையின் மூலமா உங்களுக்கு எல்லாமே நல்லது அப்படிங்கிறது நடக்க தொடங்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்துல பணவரவு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னாலும் செலவுகள் அப்படிங்கிறது வரும். அது சுப செலவுகளாக மாற்றக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்கு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய ஆண்டாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதால சேமிக்கவும் கொஞ்சம் கற்றுக்கணும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். உங்களுக்கு அவசரப்பட்டு முடிவெடுப்பது, கோவப்படுவது இது எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. மனதின் பலவீனங்களை சரி செய்ய முயற்சி செய்யணும். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருமே பழைய கடன்களை இந்த வருடத்தில் அடைச்சி முடிப்பீங்க. பொருளாதார ரீதியாக தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு ஆள்படுவீங்க. அடுத்தவர்கள் இந்த பொருள் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளும் இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு தேவைன்னா வாங்கலாம், தேவையில்லை அப்படின்னா விடுறது தான் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திடீர் செலவு வரும். பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கி அதன் மூலம் பெரிய லாபமோ அல்லது பெரிய தொகையோ கைக்கு கிடைக்கும். அஷ்டம குரு அப்படிங்கிறது நடக்கிறதால எதிர்மறையான பலன்கள் குடும்பத்தில்
ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேறு இடத்துல வேலை செய்யும்படியான சூழல் அப்படிங்கிறது வரும். இருந்தாலும் குருவின் பார்வை இருக்குது அப்படிங்கிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கோ வருமானத்துக்கோ பணவரவுக்கோ குறைவு இருக்காது. குடும்பத்தில் இருக்கிறவர்களை மட்டும் அனுசரித்து போகணும். தேவையில்லாத விஷயங்களை பெரிதாக்காமல் விட்டு கொடுத்து போங்க. குழந்தைகள் விஷயத்தில் செலவு வரும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தணும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக நடக்கும். வியாபாரம் வேலை தொழிலில் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலையிலையும் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிதாக பாதிப்பு இருக்காது அப்படின்னாலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களோடு ஒத்துழைச்சி நீங்கள் நடந்துக்கணும். அவர்களிடத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தும் பொழுது கூடுதல் எச்சரிக்கையோடும் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். கூட்டுத்தொழில் செய்கிறவங்கெல்லாம் குடும்பமாக சேர்ந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. மூத்த சகோதரர்களோடு இணைந்து செயல்படுவீங்க. அப்போ கவனத்தோடு இருக்கணும். வருமானம் அப்படிங்கிறது சீராக இருக்குது. அதை மேம்படுத்தும் முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். பெரிய தொகையை முதலீடு செய்தீங்க அப்படின்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாகவும் நுணுக்கமாகவும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடணும். வேலையில் மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்புபவர்கள்லாம் புதிய வேலை கிடைச்சதும் அந்த வேலையை விடுறது தான் நல்லது. இந்த விசுவாச வருடத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய அளவு சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது. வேலை மற்றும் தொழில் விஷயத்தில் கூடுதல் பொறுப்பு இருக்கும். நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழல் வரும். வேலைப்பளு அதிகரிக்கிறதால தூக்கமின்மை, உடல் சோர்வெல்லாம் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துங்க. வீணான தண்ட செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நல்ல விஷயங்களுக்கு வாகனம் வாங்கவோ, நகை வாங்கவோ, வீட்டை விரிவுபடுத்தவோ, சேமிக்க போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பணத்தை நீங்கள் செலவிடலாம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஆலோசனைகள் வழங்கி குடும்பத்தை நல்ல முன்னேற்ற நிலைக்கு கொண்டு வருவீங்க. தந்தை வழி உறவினர்களிடத்துலலாம் அளவான முறையில் உறவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து முயற்சி செய்தீங்க அப்படின்னா காரியம் கைகூடும். மாணவர்கள்லாம் கணினி, சட்டம், எலக்ட்ரிக்கல் மற்றும் சமையல் துறையில் சம்பந்தப்பட்ட படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டு விரும்பிய பாடத்தில் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சு அப்படின்னா படிப்புல சாதனைகள் அப்படிங்கிறத புரிவீங்க. உங்களுடைய கவனம் படிப்பை விட்டு சிதறாமல் பார்த்துக்குங்க. படிப்பில் இடையூறு அப்படிங்கிறது அதிகமாக வரும். மாணவர்கள்லாம் கெட்டவர்களோட சகவாசத்தை முற்றிலுமாக தவிர்த்துக்குங்க. பெண்கள்லாம் சக ஊழியர்களோடு மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். தைரியமாக நீங்கள் பணி செய்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள்லாம் முன்பகை உள்ளவர்களிடம் மட்டும் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். கணவரோட அன்பும் ஆதரவும் உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுத்து கொடுக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனமாக செல்லுங்க. சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தொழில் வாய்ப்பு இந்த வருடத்தில் கிடைக்கும். அரசியல்வாதிகள்லாம் மற்றவர்களிடத்துலையும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உண்டு. பணம் அப்படிங்கிறது அதிகமாக இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுங்க. உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கெல்லாம் உடன் இருப்பவர்களை அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதனால் சற்று கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. பிரதோஷ நாட்களில் அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கி காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும்.